முடிச்சார் என்ன? நம்ம மாண்புமிகு பேரவைத் தலைவர் புதன்கிழமை சாயந்தரம் சொன்னீங்க 10 நிமிஷம். நீங்க 10 நிமிஷம் கொடுக்குறேன். நான் காலையில இருந்து பாக்குறேன், அதிகபட்சம் 40 நிமிஷம் போயிருக்கு, 20 நிமிஷம் போயிருக்கு. நான் ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் முடிச்சேன். இல்ல 10 நிமிஷம் உங்களுக்கு 20 நிமிஷம் முடிச்சிடறேன். அதான் ஷெட்யூல் ஆஃப் ரைட்ஸை அந்த 1 நாள்ல ஆரம்பிச்சு உரிய நேரத்தில் நம்முடைய பொதுப்பணித்துறை அந்த ஷெட்யூல் ஆஃப் ரைட்ஸை வெளியிட்டுச்சுன்னா இந்த எஸ்கலேஷன் அப்படிங்கிறது ஒரு வேலை இல்லாமல் போயிடும். இந்த எஸ்கலேஷன் அப்படிங்கிறது மாண்புமிகு நம்முடைய அமைச்சரவர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறது, அதிகபட்சமா 5% தான் எஸ்கலேஷன் கொடுக்குறாங்க. இந்த மேற்காசிய நாடுகளில் ஏற்பட்ட போருக்கு பின்னால் 1 கிலோ தாறு அதுக்கு முன்னாடி 52 ரூபா 50 பைசா வித்துச்சு. இன்னைக்கு 90 ரூபாய் தாறு விற்குது. நாம கொடுக்கிறது 5%, 1 கோடி ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய். ஆனா இந்த நாடு போரின் பிறகு தார் விலை என்ன தெரியுமா ஏறி இருக்கு? 50 ரூபா தாரு 1 லட்சம் ரூபாய் வித்து. நம்ம கொடுக்கிறது 5%, ஆனா 48% விலை ஏற்றம். அதனால இந்த எஸ்கலேஷனை எப்ப நம்ம எஸ்டிமேட் போடுறோமோ அந்த நேரத்தில் என்ன விலையோ அதை வாங்கி அந்த எஸ்டிமேட் போட்டு அந்த குறித்த காலத்தில் டெண்டர் வச்சு அந்த டெண்டர் பீரியட் 6 மாசம்னா 6 மாசத்துல முடிக்கணும், 9 மாதம்னா 9 மாசத்துல முடிக்கணும், 12 மாசம்னா 12 மாசத்துல முடிக்கணும். இல்லாட்டினா நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் சொல்றது மாதிரி அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டு மீண்டும் டெண்டர் வச்சு அடுத்த ஒப்பந்தக்காரர் கொடுக்கணும். அப்பதான் இது சட்டப்படி சரியா இருக்கு என்பதை நான் நம்முடைய அமைச்சர்கள்ட்ட கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். அத்தோடு எங்களது நீடாமங்கலத்தை ரயில்வே மேம்பாலம் கட்டி ரொம்ப நாளாச்சு, கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரயில்வே லைன் இணைக்கப்படாமல் இருக்கு, ரயில்வே லைன் இணைக்கப்படாமல் இருக்கு. அதை உடனடியாக அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும். நம்முடைய நீடாமங்கலம் பேரூராட்சி பகுதி டெய்லி பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாலம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த ரயில்வே லைனுக்கு மேலே நான் அதுக்கு ஒரு டெண்டர் வைக்கல, இன்னும் எதுவுமே செய்யலை. அது இமீடியட்டாக முடிச்சு கொடுத்தீங்கன்னா எனது தொகுதி மன்னாடி சட்டமன்ற தொகுதிக்கு மிகப்பெரிய ஒரு பேராக இருக்கு. நம்முடைய அமைச்சருக்கு நிச்சயமாக நெஞ்சாத நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அத்தோடு இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை சீனியர் கான்ட்ராக்டர் தான். அதுக்காக நம்முடைய அமைச்சர் 30 வருஷம் நான் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர், உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நெடுஞ்சாலைத்துறைக்கு நன்றி சொல்கிறேன். இப்போ 6 மாதம் ஆச்சு நான் அதை ரிசைன்மெண்ட் வந்து கம்பெனிலேருந்து வெளில வந்தால் தானே எலெக்ஷனில் வந்து நிற்க முடியும். அதனால் நான் வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு 15 நாட்களுக்கு முன்பாக கம்பெனிலேருந்து வெளில வந்து இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன். மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரில் ஏ சவுண்ட் பாடி ஏ சவுண்ட் மைண்ட் இன் ஏ சவுண்ட் பாடி என்று கூறினார் ரோமானிய கவிஞர் யுவனல். அதற்கு நம்ம விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சாட்சி. இளைஞர்களும் விளையாட்டும் எவ்வளவு முக்கியம் என்று நான் சொல்ல தேவையில்லை. இது இளைஞர்களின் அரசு. அப்படிப்பட்ட இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 1051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்ல 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் நிறுவி அதற்கென 50 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பது இளைஞர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திறன் மூலம் NCC மற்றும் NSS போன்ற முக்கிய இளைஞர் அமைப்புகளை மருத்துவம், காவல் மற்றும் சமூக நலத்துறையுடன் ஒருங்கிணைத்து இளைஞர்களை போதைப்படியிலிருந்து நல்வழிப்படுத்த அரசு மேற்கொண்டுள்ள ஏற்பாட்டினை வரவேற்கிறேன். தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் மேம்பாட்டிற்காக ரூபாய் 2 கோடி ஒதுக்கி இருப்பது வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுக்களை உலக அரங்கிற்கு எடுத்து சொல்ல தமிழ்நாடு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் என்ற நிகழ்ச்சியை நடத்த 42 கோடியும், அனைத்து ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் அருகாமையில் உள்ள உடற்பயிற்சி கூடம் மற்றும் விளையாட்டு வளாகங்கள் உருவாக்கப்படுவதற்கு இளைஞர்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. பள்ளி நேரத்திற்கு பிறகு தினமும் 1 மணி நேரம் முறைப்படுத்தப்பட்ட விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி என்ற திட்டத்தை அறிமுகம் செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதோடு எனது பள்ளிக்கான நினைவுகளை திரும்ப அசைபோட செய்திருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, எங்களுடைய திருவாரூர் மாவட்டம் எனது மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் விளையாட்டு வீரர்கள் இளைஞர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள். நான் மாண்புமிகு கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் கேட்டுக்கொண்டதற்கிணங்க எனது மன்னார்குடி தொகுதிக்கு உட்பட்ட பரவாக்கோட்டை பகுதியில் ஒரு உள் விளையாட்டரங்கம் கேட்டிருக்கிறேன். உள்ளிக்கோட்டையில் ஒரு உள் விளையாட்டரங்கம் கேட்டிருக்கிறேன். அதேபோல எடமலையூரில் ஒரு உள் விளையாட்டரங்கம் கேட்டிருக்கிறேன். வடுவூரில் ஏற்கனவே உள் விளையாட்டரங்கம் இருக்கிறது, 4 புறமும் சுற்றுச்சுவர் இல்லாமல் இருக்கிறது, அதற்கும் நிதி ஒதுக்கி தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். அத்தோடு மன்னார்குடியில் பிள்ளை மேல்நிலைப் பள்ளி சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பள்ளி,
மிகப்பெரிய விளையாட்டு மைதானம். மறைந்த அன்னையார் இந்திரா காந்தி கூட அந்த விளையாட்டு மைதானத்தில் வந்திருந்து அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார். 1,00,000 பேரை தாங்கக்கூடிய விளையாட்டு மைதானம். இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அதில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை அளந்து 4 புறமும் காம்பவுண்ட் அமைத்து தர வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர்களை கேட்டு எங்களுடைய திருவாரூர் மாவட்டம் மிகவும் பின்தங்கிய பகுதி, சாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிக நிதியினை ஒதுக்கீடு செய்து தருமாறு உங்கள் சார்பாக அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.